தேவனின் மகத்துவத்தை உங்கள் வாழ்க்கையில் காண முடிகிறதா? ஆகையால் நீங்கள் புசித்தும் குடிப்பதுமாகிய எந்த செயலினாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 10:31. சாதாரணமான செயல்கள், புசிப்பது, குடிப்பது போன்ற சாதாரணமான செயல்கள் மூலம் தேவனை மகிமைப்படுத்த முடியுமா என்று யோசிக்கிறீர்கள் அல்லவா? நிச்சயமாய் மகிமைப்படுத்த முடியும். சாதாரண செயல்கள் என்று நாம் யோசிக்கிற செயல்கள் எதுவாய் இருந்தாலும் அதிலே தேவன் எவ்வளவு மகிமை உள்ளவராயிருக்கிறார், பெரியவராயிருக்கிறார், மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார் என்று நாம் உணர வேண்டும். சாதாரணமாக குடிப்பது என்றால் ஒரு தண்ணீர். அந்த தண்ணீரை நமக்கு தந்த தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் எல்லாவற்றிலேயும் தேவன் பெரியவர் என்பதை நாம் உணர ஆரம்பித்தார். நிச்சயமாக நாம் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அன்பின் பரம தகப்பனே, எங்களுடைய சாதாரண செயல்களில் கூட நீர் அதன் ஆழத்தில் நாங்கள் யோசித்து பார்க்கும்போது நீர் எவ்வளவு உயர்ந்தவராக மகத்துவம் உள்ளவராக இருந்து எல்லாவற்றையும் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றுக்காக நன்றி. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே. ஆமேன்.